அன்புக்குரிய இறை மக்களே, நாம் இப்பொழுது இந்த வழிபாட்டை துவங்க இருக்கிறோம். எனவே தயவு செய்து நீங்கள் அமைதி காத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இந்த நாளிலே இந்த திடப்படுத்துதல் வழிபாட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை இரவு பொழுதுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் ஆலயத்திலே 6 மாத காலங்கள் திடப்படுத்தல் வகுப்பிலே பங்கு கொண்டு இந்த நாளிலே எங்களுடைய சென்னை பேராயரின் கரங்களின் வழியாக திடப்படுத்தல் பெற இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு இந்த நாளை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை திருமுழுக்கின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை இந்த நாளிலே அவர்கள் நிறைவேற்ற நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திடப்படுத்தல் வழிபாட்டையும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். தூய ஆவியார் தாமே பிள்ளைகள் மீது பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் திருச்சபையிலே கிறிஸ்துவின் மந்தையிலே முழு உறுப்பினராக இணைந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் கிறிஸ்துவின் வழியில் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நீர் அருள் பாராட்ட வேணுமாய் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து உம்முடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்த நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தியுடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரே இவ்வழிபாடு முழுவதும் பிரசன்னராயிருந்து வந்திருக்கும் ஒவ்வொரு தம் பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றும்படியாகவும் பாடல் புத்தகத்திலே முதலாவது பாடல் அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். கோவிலுக்குள் போகிறேன்
அன்பான இறை மக்களே, நாம் இப்பொழுது கடவுளின் மிகு தூய சொற்களை கேட்கவும் ஆண்டவருடைய திருவுடலையும் திருவுதிரத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மன வருத்தத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய அருளை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாம் சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மன வருத்தப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நட்புமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எல்லாம் வல்ல கடவுளோடு ஒப்புரவாகும்படி மீண்டும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். தூய கடவுளே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது தூய ஆவியாரால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய தூய திருப்பெயருக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது வாழ்வுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற அருள் நிறைந்த திருவாக்கை கேளுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம்முடைய தாயும் தந்தையுமான எல்லாம் உள்ள கடவுள் மன வருத்தத்தோடும் விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி பிறர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி எல்லா நன்மையும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் அனைவரையும் நிலை வாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கடவுளுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உட்காருவோம். திறப்படுத்தல் பெறவிருப்போரின் பெயர்களை நான் படிக்கிறேன். அவர்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். விமல் ஸ்டீஃபன், சரவணன், சாம்லின் வின்ஸ்டர், மெல்ஃப்ரெட் ஜோன்ஸ், ஷெட்லின், எட்வின் தேவகுமார், சலோமி தபோரா, நிர்மலா, மிஸ்பா காருண்யா, கேரிட்டா, ஏஞ்சலின், ஆண்ட்ரியா, சாரா, ஜோஷ்னா. ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, உங்கள் திருமுழுக்கில் நீங்கள் கிறிஸ்துவின் கூட்டுறவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். கடவுளுடைய குடும்பத்தாரும் வீட்டாருமாக முத்திரையிடப்பட்டீர்கள். அப்போது செய்யப்பட்ட பயபக்தியான உடன்படிக்கையை உறுதி செய்யவும், ஆண்டவராகிய இயேசுவில் நீங்கள் விசுவாசம் வைக்கிறதை அறிக்கையிடவும், அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கவும், அவர் உங்களுக்கு அருள காத்திருக்கும் ஈவுகளை பெறவும் இப்போது நீங்கள் சுயமாய் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் திருக்கூட்டத்தாராகிய அவருடைய மக்களின் நிறைவான ஐக்கியத்திற்குள் இத்திருச்சபையார் உங்களை வரவேற்கவும், நாம் எல்லோரும் சேர்ந்து நம் வாழ்நாள் எல்லாம் அவரை வழிபடவும் சேவிக்கவும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உட்காருவோம். திருமறை பாடம் இப்போது நாம் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை. Listen to the scripture in the book of prophet Ezekiel about the gift of Holy Spirit. Ezekiel chapter 36 verse 26 to 28. I will give you a new heart and put a new spirit within you. I will take the heart of stone out of your flesh and give you a heart of flesh. I will put my spirit within you and cause you to walk in my statutes.
and you will keep my judgment and do them. Then you shall dwell in the land that I gave to your father, and you shall be my people, and I will be your God. Here ends the Bible reading. Praise to be the Lord. ரோமாபுரி திருச்சபையினருக்கு திருத்தூதவர் பவுல் எழுதிய திருமடல் அடங்கிய திருவசனத்தை கேளுங்கள். ரோமர் 8:12-17 வரை. ரோமர் 8:12 முதல். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி வேத பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே கூறிய திருவசனத்தை கேளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். எங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு என் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். வாசிக்கு தெரிந்து கொள்ள திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மாட்சிமை உண்டாவதாக. உட்காருவோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே இந்த திறப்படுத்தல் வழிபாட்டில் பிள்ளைகளை தூய ஆவியாருடைய அருட்கொடைகளால் நிரப்பி அவர்களை திறப்படுத்தும்படி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் 14வது பேராயர் பேரருள் பணி பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா நம்முடைய வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு கூட நம்முடைய பேராயர் அம்மா ஆயர் அருள் பணி இந்திரா பால் அம்மா அவர்களும் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயாவோடு இணைந்து எப்போதும் தோள் கொடுக்கிற நம்முடைய பேராயத்தின் செயலர் அருள்பணி அகஸ்டின் ஐயா, பேராயத்தின் உபதலைவர் அருள்பணி ஜெயசீலன் ஐயா அவர்களையும் நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய பேராயரின் பேராயர் பேரருள் பணி சார்லஸ் பிரபாகரன் ஐயா அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களையும் நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களோடு கூட இணைந்திருக்கிற நம்முடைய ஆயர் அருள்பணி பூங்கொடி மற்றும் நம்முடைய லே லீடர் சந்துரு ஐயா மற்றும் நம்முடைய டீக்கன் ஜான் பரமானந்தம் ஐயா அவர்களையும் நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே நம்மோடு கூட நம்முடைய பேராயத்தின் பொருளர் ஐயா அவர்களும் டாக்டர் கொர்னிலேஸ் ஐயா அவர்களும் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே நமக்கும் திறப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய இறை செய்தியை நம்முடைய பேராயர் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள். இங்கே பாடல் புத்தகத்திலே அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தில் இருக்கின்ற அந்த முதல் சரணத்தை நாம் பாடுவோம். இறை செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோம். அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறைமக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென்.
இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஏற்ற சொல்லுங்க. அன்பிற்குரிய திடப்படுத்தல் பெறவிருக்கின்ற பிள்ளைகளே, நான் அருளுரைக்கு செல்வதற்கு முன்னதாக நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நான் சோதிக்க விரும்புகின்றேன். ஒரு சில கேள்விகளை உங்களிடத்திலே நான் எழுப்ப விரும்புகின்றேன். தைரியமா சொல்லணும், எழுந்து நின்று சொல்லுங்கள். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை நற்செய்தி நூல்கள் நம்முடைய திருமறையிலே இருக்கிறது? How many gospels are there in the Holy Scriptures? What are the 4 gospels? அதில் முதலாவது எழுதப்பட்ட gospel. What was the first gospel written among the 4 gospels? தெரியல. வேற யாராவது? மார்க்கு நற்செய்தி நூல் தான் முதலாவது எழுதப்பட்ட நற்செய்தி நூல். சரி, பைபிள் எத்தனை டிவிஷன்ஸா நம்ம பிரிக்கிறோம் சொல்லுங்க. Old Testament, New Testament. Old Testament, New Testament. Testamentனா என்ன? What is the meaning of testament? டெஸ்டமெண்ட் என்று சொன்னால், டெஸ்டமெண்டம் என்ற லாட்டின் வேர்டில் வந்த ஒரு சொல். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஏற்பாடு என்பது தமிழாக்கம் சரியில்லை. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா பழைய உடன்படிக்கை, நியூ டெஸ்டமெண்ட்னா புதிய உடன்படிக்கை. How many books are there in the Bible? 66. 66. 66. 6. How many books are there in the Old Testament? 39. New Testament? 27. 27. Right, good. அப்போஸ்தலர் படிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதினவர் யார்? Who was the author of the Acts of the Apostles? Disciples wrote the book. Disciples, apostles. ஒரு நற்செய்தியாளர் அதை எழுதினார். நான் நற்செய்தி சொல்லக்கூடாது. Luke was a medical doctor. லூக்கா வந்து நற்செய்தி நூலை எழுதிட்டு, நற்செய்தி நூல் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, இட்ஸ் a gospel written to the Gentiles, பிற இனத்தினர்களுக்கு. அதனாலதான் இங்க என்ன வார்த்தையை சேர்க்கிறார்? சமாரியான்ற வார்த்தையை சேர்க்கிறார் லூக்கா. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அந்த வார்த்தையை டெலிபரேட்டா இன்க்ளூட் பண்ணது காரணம், he writes to Gentiles and he is more concerned about the poor than the Gentiles. So லூக்கா அந்த நற்செய்தி நூலை எழுதுகிறார். சரியா? ரைட். Lord's Prayer யாரா சொல்லுங்க. தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ. Our Father, which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debt, and we also forgive other debtors. Lead us not into temptation, but deliver us from evil one. For the kingdom and the power of the glory. Right. Thank you. Kaithatila. For the power of the glory, but it comes with more reason to tell us. Right. அன்பிற்குரிய ஃபாதர் மெடலே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்தால் ஒரு டெம்ப்டேஷன் எப்போதுமே என்னென்னா ஆடியோவில் இருக்கவங்க கை வச்சுக்கிட்டே இருப்பது.
அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். பேராயர் அம்மா அருட்பணி இந்திரா பால் அவர்கள் சார்பிலும், பேராய குடும்பத்தில் உள்ள 3 லட்சம் பேர் இறைமக்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும், குறிப்பாக திடப்படுத்தல் பெறவிருக்கின்ற பிள்ளைகளையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இந்த சிறப்புமிக்க திடப்படுத்தல் வழிபாடை சீராக சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய இந்த சேகரத்தின் ஆயர்கள் அருட்பணி ஜேக்கப் இஸ்ராயல், அருட்பணி பூங்கொடி பியூலா குடியரசி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். சிறப்பாக இதிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய உபத்தலைவர் அருட்பணி ஜெயசீலன் ஞானாதிக்கம் அவர்கள், பேராய செயலர் அருட்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்கள், பேராயரின் ஆயர் அருட்பணி சார்ல்ஸ் பிரபாகர் அவர்கள், பேராய பொருளர் முனைவர் பேராசிரியர் சாமுவேல் கொர்னேலியஸ் அவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். இந்த சேகரத்தினுடைய செயலாளர் திரு எஸ் பாஸ்கரன், பொருளாளர் திரு விஜே பகவந்தாஸ், இவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றேன். திடப்படுத்தல் என்றால் என்ன? நான் மறுபடியும் கொஸ்டினுக்கு வந்துட்டாருன்னு பயப்படுறீங்களா? சரி, திருமுழுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது the baptism is initiation into faith. திருமுழுக்கு என்பது விசுவாசத்தினுடைய துவக்கமாக நாம் பார்க்கின்றோம். திடப்படுத்தல் என்பது affirmation of faith. அந்த விசுவாசத்தை என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக உறுதி செய்தார்கள். நான் குழந்தையாக இருந்தேன். நான் குழந்தையாக இருந்த பொழுது என் பெற்றோர்கள் எனக்காக வாக்குறுதி கொடுத்தார்கள். என்னுடைய விசுவாச பயணத்திலே என் பெற்றோர்கள் எனக்கு துவக்கத்தை கொடுத்தார்கள். ஆனால் திடப்படுத்தலிலே நானே அந்த வாக்குறுதிகளை நானே சொல்லி இந்த விசுவாசத்திற்குள் நான் என்ன பண்ண போறேன்? அஃபர்ம் பண்ண போறேன். So affirmation of faith is confirmation. விசுவாசத்தினுடைய உறுதிப்பாடுதான் திடப்படுத்தல். எனவே இது மிக மிக சிறப்பிற்குரிய ஒரு திருவருட் சாதனமாக ரோமன் கத்தோலிக்க சபையிலே பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கம்யூனியன், முதலாவது திருவிருந்து அல்லது புது நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழமையிலே அது பயங்கரமாக அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். எனவே இன்றைக்கு ஒரு சிறு காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுவரையிலும் நீங்கள் வாழ்ந்த வாழ்வுக்கும் இனிமேல் நீங்கள் வாழப்போகின்ற வாழ்வுக்கும் வித்தியாசம் அவசியம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, அனைத்தும் புதிதாயின. எப்போ? If anyone is in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒருவர் இருந்தால் all old things have passed away and everything has become new. எனவே திடப்படுத்தல் என்பது என்னை புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக மாற்றக்கூடிய திருவருட் சாதனம் தான் திடப்படுத்தல் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அப்போ இந்த திருவருட் சாதனம் என்பது நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியமானதாக, மிக மிக முக்கியமானதாக, சிறப்புக்குரியதாக நாம் பார்க்கின்றோம். அதனால தான் இங்கு சொல்லும் பொழுது 2வது திருமறை பகுதி ரோமர் 8:12-17 படித்தீர்களே, அங்கு சொல்லுகின்ற பொழுது நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியலின்படி வாழ வேண்டியதில்லை. You are not of the flesh and you are not to live according to flesh. புரியுதுங்களா? நீங்கள் இனிமேல் மாம்சத்திற்குரியவர்களாக அல்ல, மாம்சத்தின்படி வாழ வேண்டும் என்பதும் கட்டாயம் அல்ல. அப்படி வாழவும் கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு தூய ஆவியாரின் கூட்டுறவிலே நீங்கள் திடப்படுத்துகின்ற பொழுது, பலப்படுத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் வித்தியாசமானவர்கள்.
You are different from others. இதுதான் பரிசுத்தம், இதுதான் holiness. 100 பேர் இப்படி தான் வாழ்றாங்கன்னா நான் அப்படி வாழ முடியாது. I have to be different in my colleges, in my school, or in my work spots. You have to be altogether a different personality. அதனால தான் the greater responsibility is shouldered upon you by the sacrament called confirmation. திடப்படுத்தலின் வழியாக இந்த பெரிய பொறுப்பை உங்கள் தோள் மீது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். என்னன்னா, I am not of the flesh, I am of the spirit. புரியுதா? நான் ஊனியல்புக்குட்பட்டவர்கள் அல்ல, அல்லது நான் மாம்சத்திற்குட்பட்டவர்கள் அல்ல, நான் ஆவிக்குட்பட்டவன், ஆவிக்குட்பட்டவள். அதனால இனிமேல் நீங்க ரெண்டு இரட்டிப்பான வாழ்வு வாழ முடியாது. You cannot serve two masters. கிறிஸ்துவையும் உலகத்தையும் நான் பிரியப்படுத்தி வாழுவேன் என்பது இருக்கக்கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று வாழ முடியாது. புரியுதா? எனவே you are not of the flesh, you are of the spirit. நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஊனியல்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன ஆகும்? You will die. ஆவிக்குட்பட்டவர்கள் என்று சொன்னால் you will live. இதான் ஒரு கான்ட்ரா காமிக்கிறாரு, ரொம்ப தெளிவாக காமிக்கிறாங்க. இந்த பகுதியில் ரோமாபுரிக்கு எழுதப்பட்ட அந்த நற்செய்தியில் தெளிவாக காண்பிக்கப்படக்கூடிய ஒன்று. பவுல் பெரிய ஆத்தர், கமாலியலுடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள் தியலாஜிக்கல் எக்ஸ்பர்டிஸ். அதனால தான் அவரால் 13-14 நிருப வாக்கியங்கள், ஒன்று பெயரில்லா கூட 14 நிருப வாக்கியங்கள் எழுதினார் என்ற ஒரு அசம்ஷன் எப்போதுமே இருக்கும். சிலது அவர் எழுதலைன்னு சொல்கிறாங்க, சிலது எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க. பிலமோன் அவர் தான் ஆத்தர்ன்னு சொல்கிறாங்க. So altogether 14 epistles been authored by Paul. இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டு புத்தகமே இருந்திருக்கா? Such a theological expertise, such an excellent author. அவர் சொல்லும்போது அதான் சொல்றாரு. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? யூதர்கள் மாம்சம் மாம்சம் மாம்சம், சர்க்கம்சிஷனால் தான் மீட்பு, மாம்ச விருத்த சேதனை பண்ணா மீட்பு, அதுதான் அவங்க நம்பிக்கை. எல்லாத்தையும் உடைக்கிறார். So you are not born of flesh, but you are born of spirit. நீங்கள் ஊனியல்புக்கு பிறந்தவர்கள் அல்ல, மாம்சத்திற்கு பிறந்தவர்கள், ஆவிக்குள் நீங்கள் பிறந்தவர்கள். ஆவிக்குள் நீங்கள் பிறந்தவர்களாக இருப்பதினாலே ஆவியானவருடைய அச்சாரங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். There will be lots and lots of temptations. There will be lots and lots of tests. Everything seems to be attractive in the world. We are living in a consumeristic society. எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும். பட் be reminded that you are the children of spirit, not of flesh. நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்கள், ஆவியினால் பிறந்தவர்கள் என்பதை மனதிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிறுத்தல் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் அது நமக்கு சிறப்பிற்குரியதாக இருக்கும். அதை சொல்லிட்டு பவுலடிகளார் சொல்றாருங்க, தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். How you live? If you put off all old things, if you put off all evils, you will live. Otherwise you will die. அதுதான் சொல்றாங்க. அப்போ we will be spiritually dead. We will be physically alive, but we will be spiritually dead. But Paul says you will be spiritually alive if you walk the way the Spirit makes you walk. புரியுதா? ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடந்து போங்க, மாம்சத்தின்படி நடந்து போகாதீங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றது அதுதான். சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த போராட்டம் மனிதனுக்கு உண்டு. இந்த confrontation is very much existing amongst us. இல்லைங்க, உலகமே தப்பு பண்ணுதுங்க, நானும் தப்பு பண்றேன். இல்ல உலகமே லஞ்சம் வாங்குது, நான் லஞ்சம் வாங்கினா என்ன?
கையூட்டு வாங்கினா என்ன, பரிதானம் வாங்கினா என்ன, உலகமே எல்லாம் தப்பு செய்துங்க, நான் செய்தால் என்ன? நோ, there is no compromise. If you live as a children of spirit, you cannot and you must not compromise with the flesh. எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இதை உள்வாங்கி வாழ்வது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. So முதல் காரியம் என்ன சொன்னேன்? You are not of the flesh but of the spirit. இரண்டாவது காரியம், you are not born of the flesh, you are born of the spirit. மூணாவது காரியம், if you live according to flesh, you will die. If you live according to the spirit, you will live. அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப என்ன இங்க சொல்லப்பது? If you are born of flesh, you are children of flesh. If you are born of spirit, you are children of spirit. If you are children of spirit, we believe and affirm there is only one God, Abba Father, and we become our children, and we are all relatives to each other. What a great idea Jesus taught us. இல்ல, நமக்குள்ள அப்படிப்பட்ட வேறுபாடுகள், வித்தியாசங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. If you are born of spirit, ஆவிக்குட்பட்டவர்களாக, ஆவியின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், you become friend of Jesus Christ. நண்பரா மாறுறீங்க. மாம்சத்தின் பிள்ளைகளா இருந்தா பகைவர்களா மாறுறீங்க. நான் சொல்றது எல்லாம் ரோமன்ஸ் 8ல இருக்கு. சோ அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இந்த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் இருக்கல, அப்பம் என்பது பிற்கப்படுவது எதற்காக? தி பிரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்விட்டி, ஈக்வாலிட்டி. நம்ம எல்லாம் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியில் இருக்கிறோம். ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியில் வாழ்கின்ற பொழுது இந்த ப்ளூராலிட்டியை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ப்ளூராலிட்டி இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். அதே ப்ளூராலிட்டியை நான் இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், வெள்ளையா இருக்கவங்களாம் உயர்ந்தவங்க, கருப்பா இருக்கவங்களாம் தாழ்ந்தவன் பண்ண, அது பாகுபாடு, வேறுபாடு, வித்தியாசங்கள் என்று சொல்லுவது. அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆனால் பிரித்து ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அது பாகுபாடாக மாறுகிறது. that becomes a sin. This is of the flesh, not of the spirit. இது மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தான் இப்படி பார்ப்பார்கள், இப்படி வாழுவார்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் இந்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பாகுபாடுகள் எல்லாத்தையும் டிரான்சென்ட் பண்ணி we belong to one family of God. If I call God as Abba Father, you and I are members of the same family, and I relate to you and you relate to me as brothers and sisters. இதுதான் ஐடியா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நான் எல்லா டிஸ்கிரிபன்சியும் நான் தள்ளி, டிஃபரன்சஸையெல்லாம் நான் தள்ளி, இந்த ஆல்டரண்டை இயேசுவினுடைய உடலையும் உதரத்தையும் பெறுகின்ற பொழுது அர்த்தமா இருக்கும். எல்லாம் என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இந்த ஆல்டருக்கு வந்ததுன்னா அது வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். So from this day forward, you have to be very conscious about your walking. You have to be very conscious about your talking. ரொம்ப ஏன்னா இந்த திடப்படுத்தல் என்பது ஒரு சடங்காகவே மாறிடுச்சு. This is not a ritual. This is not a practice. This is not a tradition. This must become an experience. உங்க வாழ்க்கையிலே அது மிக மிக ஒரு அனுபவமாக மாறணும். ஒரு பகுதி ஆயிரத்தை படிக்க தவறிவிட்டார். திருத்தூதுவர் வழக்கப்படியே பேராயர் உங்கள் மேல் தமது கைகளை வைத்து தூய ஆவியார் உங்களை எல்லா நற்செயலும் பலப்படுத்தவும் ஜெபிக்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். So it's an historical kind of a thing that we believe and affirm the apostolic succession. நேத்து நான் அதை சொன்னேன். தலை மீது கைகளை வைப்பது, வலது கையை கொடுத்து ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்வதெல்லாம் அப்போஸ்தலருடைய வழிமுறையாக வந்த ஒரு காரியம்.
அப்ப அதை நம்ம எப்படி நம்ம பார்க்கிறோம்? ஒவ்வொரு பேதுருவுடைய தலை மீது யார் கை வைத்தால் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மீது கை வைத்து அவரை பேராயராக மாற்றினார். அதே சக்சஷன் வந்து 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 கடைசியில் பால் பிரான்சிஸ் தலைமையில யார் கை வச்சார்னா நம்முடைய பிரதம பேராயர் ரூபன் மார்க்கையா கை வச்சார். So this is the apostolic succession we are talking about. இது நம்முடைய belief, இது நம்முடைய faith, இது நம்முடைய சர்ச்சுடைய ஆர்டர். So இவைதான் மிக மிக சிறப்பிற்குரியதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம we belong to one family of God. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதா சமஸ்கிருத சொல், தந்தையே தமிழ் சொல், ஃபாதர், டாடி, நைனா. அப்படி சொல்லும் போது இதுதான் நம்ம அட்டாச் பண்றோம். we all belong to one family of God. So அந்த one family of God ஐடியா எனக்குள்ள வரும்பொழுது I am not of the flesh, I am of the spirit. நான் ஊன் இயல்புக்கு சார்ந்தவர் அல்ல, நான் ஆவியானவரை சார்ந்தவராக இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். இப்படியாக நாம் அவ்வாறாக இருப்பதினால தான் நம்ம என்ன பண்றோம்? அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் சொல்லவே முடியாது. நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். அப்ப இதுக்கு யாரு டெஸ்டிஃபை பண்றாங்க? The testimony is given by God the Holy Spirit on behalf of us, behalf of you. உங்களுக்காக சாட்சி பகருகின்ற தூய ஆவியானவர் இவை எல்லாபடியும் நம்ம வாழ்வோமே என்று சொன்னால், நமக்காக சாட்சி யார் சொல்றாங்கன்னா உங்க அப்பா அம்மா சொல்ல போறது கிடையாது. உங்களுக்காக ஆவியானவராகிய கடவுள் சாட்சி சொல்ல போறாரு. இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள். இவங்க உலகத்தை மாம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் ஆவியை சார்ந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னிலே பிறந்தவர்கள், எனக்குள் இருக்கிறவர்கள், அவர்களுக்குள் நான் இருக்கிறேன். Oh, this is a wonderful testimony, இல்ல? So this is what is the confirmation is all about. அவ்வளோ பெரிய ஒரு தியாலஜிக்கல் ட்ரீட்டிஸ் எழுதுற மாதிரி ஒரு 5 வசனத்தில் சொல்லிட்டு போயிறார், 6 வசனத்தில் சொல்லிட்டு போயிறார் பவுல் அடிக்கிறார். அப்போ நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிலிருந்து உரிமை பேர் பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஃபைனலி நான் ஆவியானவர் பிள்ளைகளாக வாழ்ந்தா எனக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும், வேற எதுவுமே இருக்காது அப்படியும் புரிஞ்சுக்காதீங்க, அதுவும் தவறு. சஃபரிங் இஸ் a greatest blessing. அதுதான் இங்க சொல்றார் பவுல் அடிகளார். You have to have passion. For what? Passion என்னங்க சொல்லுங்களேன். What does the word passion mean? நீங்களும் சொல்லலாம் இந்த கேள்விக்கெல்லாம். தாக்கம், ஆர்வம், ரைட். பேஷன் சொன்னா why do you call a Sunday as Passion Sunday? தமிழ்ல என்ன அதுக்கு? பேஷன் சண்டேன்னா என்ன அர்த்தம்? பாடுகளின் ஞாயிறு. பேஷன் என்ன தெரியுமா? உபத்திரவம், துன்பம், பாடுகள் எல்லாம். தட்ஸ் கால்ட் அஸ் பேஷன், ரைட்? ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்? அது என்ன அர்த்தத்தோட அந்த வேர்ட் காயின் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தை. கம்பேஷன். If anyone has got passion, I will take that as my passion. So I am requesting passion, compassion. I will take it. மற்றவருடைய துன்பத்தை நான் என் மீது ஏற்றுக்கொள்வது, புரியுதுங்களா? மற்றவருடைய பாடுகளை நான் என் மீது ஏற்றுக்கொள்வது, to show solidarity with the people who are suffering.
to show our identity to the people who are oppressed, who have lost their identity, to give life to the people who are denied the possibility of life. வாழ்வு மறைக்கப்பட்ட மக்களோடு, that is what we call compassion. So அப்படிப்பட்ட துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களுடைய துன்பங்களிலே நான் பங்கு கொள்வதுதான் compassion. அதுதான் இங்க சொல்றாரு. So suffering is a greatest blessing for us. அதுலயும் suffering for others is much more greater blessing for us. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், டிவியை தந்த ஆசீர்வாதம் தான். The way of Christ is the way of the cross. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவினுடைய வழி சிலுவையின் வழி, பாடுகளின் வழி, துன்பங்களின் வழி, கஷ்டங்களின் வழி. அதனால ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால், there's an option. வந்தா வாங்க, பயந்தீங்கன்னா போயிடுங்க அப்படின்றார். தன்னைத்தான் வெறுத்து, the denial, சிலுவையை எடுத்து, take up the cross and then follow me. இந்த 3 ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியம். denial, taking up, following ரொம்ப முக்கியம். அப்போ என்னங்க சொல்ற? வெறுத்தல், எடுத்தல், தொடர்தல். This is what is discipleship. And discipleship is very expensive. சீடத்துவம் என்பது விலை மதிக்கப்பட முடியாத ஒன்று, ரொம்ப காஸ்ட்லி. நம்ம உயிரே கூட அதில் சீடத்துவத்தில் போயிடலாம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்து நமக்காக தன் உயிரை தியாகித்தாரோ, அதே போலதான் நாமும் பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் வாழணும்னு சொல்லி யாரையும் நான் என்ன பண்ணக்கூடாது? சாகடிக்கவே கூடாது. அது ஊனியல்புக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியம், ஆவியின் பிள்ளைகளாக வாழ்வது காரியம் என்னவென்றால், மற்றவங்க எல்லாம் வாழட்டும், நான் செத்தாலும் பரவாயில்லை. So you are not children of flesh from this day forward. You are children of spirit from this day forward. இன்று முதல் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். ஆவியின் கனியை பார்க்கணும். உங்கள் வீட்டிலேயே உங்கள் அப்பா அம்மாவே உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்கணும். தையூரில் பேசும்போது இதுதான் சொன்னேன். Your parents should see change in you. 2 ஆண் பிள்ளைகள் எங்ககிட்ட கான்ஃபர்மேஷனுக்கு வந்தாங்க. கோடம்பாக்கத்தில் இருக்கும் பொழுது அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டு இருந்தவர். அவங்க அப்பாவும் அம்மா ஓன்னு அழுதாங்க எங்ககிட்ட. நாங்கள் 2 பேரும் 6 மாதம் கிளாஸ் எடுப்போம் மாறி மாறி. ஐயா, எப்படி இருந்த என் பையனுங்க அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க ஐயா அந்த கான்ஃபர்மேஷன் கிளாஸ்க்கு இன்னைக்கு என் பையன் பைபிள் படிக்காமல் வெளியே போகிறதில்ல, பைபிள் படித்து ஜபம் பண்ணாமல் இரவு தூக்கத்துக்கு போகிறதில்ல ஐயா. 2 பேரும் they thanked my wife, Reverend Indra Paul and I, கோடம்பாக்கத்தில். That is what is transformation. உங்கள் பெற்றோர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து, என் பையன் எப்படி மாறிட்டானே, என் பொண்ணு எப்படி மாறிட்டாலே, நேற்று வரலும் வாயாடிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வாயாடலையே, நேற்று வரலும் எதிர்த்து பேசினா இன்னைக்கு மாறிட்டாலே, நான் சொல்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்கிறாங்களே. Please amend yourself. All things passed away. Everything should become new. பழையகள் அப்படியே ஒட்டிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போச்சுன்னா அர்த்தம் இருக்காது. அதனால் பழையகள் எல்லாம் குப்பையெல்லாம் இங்கே ஆலய வளாகத்திலே விட்டுட்டு போயிடுங்க. புதிய மனுஷனாக வாழுங்கள். Again I repeat, you are not children of flesh, you are children of spirit. நீங்கள் ஊனியல்பின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியானவருடைய பிள்ளைகள். கடவுள் உங்கள் அனைவரையும் நம்மையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சற்று நேரம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம், அமைதியாக இருப்போம். திடப்படுத்தல் பெறுவோர் உண்மையான மறுமொழி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய திருமுன்னிலையிலும் இத்திருச்சபையார் யாவருக்குன்பாகும் நான் உங்களிடத்திலே கேட்கிறதாவது, கிறிஸ்துவின் வல்லமையினால் நீங்கள் இவ்வுலகத்தின் பெருமையையும் வீண் ஆடம்பரத்தையும் பாவமான மாம்ச இச்சைகளையும்
அழகியின் எல்லா செயல்களையும் வெறுத்து விடுகின்றீர்களா? தந்தை, மைந்தர், தூய ஆவியர் ஆகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கின்றீர்களா? திருச்சபையார் அனைவரும் எழுந்து நின்று நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய கேண்டிடேட்ஸ் நின்று கொண்டிருக்க மற்றொரு அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய திரு சித்தத்தையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு உங்கள் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடந்து கொள்வீர்களா? பிட் லவுடர். ஆண்டவருடைய ஓய்வு நாளின் வழிபாட்டிலும் சிறப்பாக திருவிருந்திலும் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெற வாக்கு கொடுக்கிறீர்களா? ஜெபிப்பதிலும் திருமறையை வாசிப்பதிலும் கேட்பதிலும் உண்மையாயிருக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? உங்கள் நிலைமைக்கு ஏற்ப திருப்பணிக்கென காணிக்கை கொடுக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கையிடுவதும் உங்கள் வாழ்நாளெல்லாம் அவருடைய ஊழியத்தில் உண்மையாய் நிலைத்திருந்து சொல்லிலும் செயலிலும் அவருக்கு சாட்சியாய் இருப்பதும் உங்கள் கடமை என்று ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? அன்பர்களே, நம்முடைய ஒரே மீட்பரான கிறிஸ்துவின் வழியாய் கடவுளின் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய மக்களோடு கூட்டுறவில் வாழவும் உங்கள் விருப்பத்தை நீங்கள் அனைவரும் இப்பொழுது தெரிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் வாக்கு கொடுத்தவைகளை உண்மையாக நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியார் உங்களை பலப்படுத்தும்படி திடப்படுத்தும்படி முழங்காற்படியிட்டு ஜெபியுங்கள். நான் சொல்லுகிறவற்றை என் பின்னாக சொல்லவும். கடவுளே, என் இறைவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நான் என்னுடையவன் அல்லன், உம்முடையவன். பெண்கள் சொல்லுங்க, நான் என்னுடையவள் அல்ல, உம்முடையவள். உமது பேரருளை சார்ந்து உம்முடைய பிள்ளைகளாக என் வாழ்நாள் எல்லாம் உம்மை உண்மையோடு நேசிக்கவும் சேவிக்கவும் நான் என்னையே உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஆமென். எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, தூய திருமுழுக்கால் இந்த உமது பிள்ளைகளை உமது குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டீரே. உமது தூய ஆவியால் இவர்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்தி அருளும். ஞானம், உணர்வு, ஆலோசனை, வல்லமை, அறிவு, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஆகிய ஆவியின் பற்பல பேரருள் வரங்களை நாள்தோறும் இவர்கள் பெருக செய்யும். நிறைவாழ்வுக்கென்று இவர்களை உமது இரக்கத்தால் பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மிஸ் ஆண்ட்ரியா சாரா ஜோஷ்னா, மிஸ் ஏஞ்சலின். ஆண்ட்ரியா சேரா ஜோஷ்னா ஏஞ்சலின். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்றென்றும் நிலைத்திருக்கவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் உமது தூய ஆவியால் பெருகவும் உமது பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அருளும். ஆமென். மிஸ் காரிட்டா, மிஸ் மிஸ்பா காருண்யா. கேரிட்டா, மிஸ்பா காருண்யா,
ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் உமது தூய ஆவியரில் பெருகவும் உமது பேரருளை அருளி செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். நிர்மலா, சலோமி, டெபோரா, அப்சலின். சலோமி, டெபோரா, ஆப்சலின், நிர்மலா, ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் உமக்குடையவர்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் உமது தூய ஆவியரில் பெருகவும் உமது பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அருளும். ஆமென். ஷெட்லின், எட்வின் தேவகுமார். எட்வின் தேவகுமார், ஷெல்டின், ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியரில் பெருகவும் உமது பேரருளை நீர் இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே. மெல்ஃபர்ட் ஜோன்சன், சாம்லின் வின்ஸ்டர். சாம்லின் வின்ஸ்டர், மெல்ஃபர்ட் ஜோன்சன், ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் உமது தூய ஆவியரில் பெருகவும் உமது பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அருளும். ஆமென். சரவணன், விமல் ஸ்டீஃபன். விமல் ஸ்டீஃபன், சரவணன், ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் உமது தூய ஆவியில் பெருகவும் உமது பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அருளும். ஆமென். என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உமது திருமைந்தரும் எங்கள் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின்படியே உமது திருச்சபையை தூய ஆவியரின் ஆலயமாக ஏற்படுத்தி இருக்கிறீரே. யாம் கைகளை வைத்து திடப்படுத்தின இந்த உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏறெடுக்கும் இறைவேண்டல்களை இரக்கமாய் கேட்டருளும். கடவுளே, உமது அன்பான திருக்கரம் இவர்கள் மேல் அமர்வதாக. உமது தூய ஆவியார் எப்பொழுதும் இவர்களோடு இருப்பாராக. தங்கள் வாழ்நாளெல்லாம் இவர்களுக்கு ஊழியம் செய்யவும் உம்மோடு எக்காலமும் இருக்கவும் உமது வசனத்தை அறிந்து கீழ்ப்படிவதில் இவர்கள் வழிநடத்தி அல்ல, உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வாழ்ந்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமும் ஆனது. அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே உடலுமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு ஆண்டவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நமது குருசேகரத்தின் செயலர் அவர்கள் புதிதாக திடப்படுத்தல் பெற்று திருச்சபையின் முழு உறுப்பினர்களாக வந்திருக்கிற நமது பிள்ளைகளை அன்போடு கூட வரவேற்பார்கள். திடப்படுத்தல் பிள்ளைகள் சபையார் பக்கமாக திரும்புங்கள். சபையார் உட்காருங்கள். அன்புக்குரியவர்களே, இத்திருச்சபையின் உறுப்பினராகிய நாங்கள் திருச்சபையின் பொது வாழ்க்கையின் பங்காளிகளாக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். கடவுளையும் அவருடைய திருமைந்தரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் ஜபங்களையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றோம். இவ்வுலகில் தூய ஆவியாரின் கூட்டுறவில் நாம் எல்லோரும் அவருக்கு சேவை செய்யவும்
பரத்திலுள்ள பரிசுத்தவான்களோடு நாம் கூட்டுறவில் இணையவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. கிறிஸ்துவுக்குள் நமது நட்பின் வெளிப்பாடாக, அன்பின் அடையாளமாக உங்களுக்கு சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இப்போது நமது பேராயர் அம்மா அருள்பணி இந்திரா பால் அம்மா அவர்கள் நமது பிள்ளைகளுக்கு உறுப்பினர் அட்டையையும் திருவிவிலியத்தையும் அவர்களுக்கு முதல் பரிசாக வழங்குவார்கள். அதனை வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்ட்ரியா, ஏஞ்சலின், கேரிட்டா, மிஸ்பா, நிர்மலா, சலோமி, தெபோரா, ஷெட்லின், எட்வின் தேவகுமார், மெல்ஃப்ரெட் ஜோன்சன், சாம்லின் வின்ஸ்டர், சரவணன், விமல் ஸ்டீஃபன், பேராயர் அம்மா அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். தூய கடவுளே, முதித்திய திருமேசை அருகில் வருவதற்கு புதிதும் வாழ்வுமான வழியை முதன்மையான மகனின் உதிரத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் வழியாக மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் திருப்பெயர் மகிமைக்காக ஏற்று பயன்படுத்தும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கின்றோம். ஆமேன். சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, தலைமையாசிரியரே, நீர் உமது சீடர்கள் நடுவில் இருந்தது போலவே எங்கள் நடுவில் இருந்தவர்களே அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியலும். நீரே துணையோடும் தூய ஆவியோடும் எக்காலம் ஒரே கடவுளாக வாழ்ந்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோற்று செலுத்த கடவோம். ஆண்டவரே, தாயும் தந்தையுமான எல்லாம் உள்ள கடவுளே, நாங்கள் எக்காலத்துணை வெடித்திலும் உமக்கு தோத்திர செலுத்துகிற தகுதி நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. முது மகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக நீர் வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதரும் சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் எழுத பொழுது புது படைப்பின் முதல் பலனாக நீர் மனிதரை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிராண தூதரோடும் பரம சபையினத்தோடும் நீ தூயவர் தூயவர் தூயவர், வானமும் பூமியும் மகிமையாக இருக்கின்றன. உன்னதமானவராக கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவெளியில் தோத்தரிக்கிறோம். ஆண்டவரின் பெயரால் வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம், தாயும் தந்தையுமான கடவுளே, நீர் தூயவர், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே மகன் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை அணிந்து கொள்ளவும் சிலுவையில் இறந்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அதை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து அனைத்துலகின் பாவங்களையும் போக்குவதற்கு நிறைவும் முழுமையும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை ஏற்படுத்தி தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது தூய நற்செய்தியில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் அனைவரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பாவ மன்னிப்புண்டாகும்படி சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் தாயும் தந்தையுமானவரே, உமது மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் விண்ணேறுதலையும் நினைவு கூர்ந்து, உமது அடியாளாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின முழுமையான மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய உடலின் கூட்டுறவாயும் நாங்கள் ஆசிர்வதிக்கிற கிண்ணம் கிறிஸ்துவனுடைய உதிரத்தின் கூட்டுறவாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தனது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அது தூய ஆவியரால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் அருள் செய்யும். அவரோடும் தூய ஆவியோடும் கூட்டுறவில் வாழும் எல்லாம் வல்ல கடவுளாகி உமக்கு அவர் வழியாய் எல்லா கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, மனத்தாழ்மையின் இறைவேண்டலை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய உடலின் கூட்டுறவாய் இருக்கிறதல்லவா? ஆண்டவருடைய திருமேசை ஆயத்தமாயிருக்கிறது. கடவுளுடைய பொருட்கள் கடவுளை உடையவர்களுக்கே. ஜெபம் செய்வோம்.
கிறிஸ்துவின் உடலும் உதிர்வுமாகிய திருவருட்சாதனத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் வல்ல கடவுளே, தூய தந்தையே, உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத உடலாலும் உதிரத்தாலும் ஞான உணவால் எங்களுக்கு உணவளித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். உடலும் ஆன்மாவுமாகிய எங்களை தூய்மையும் உயிருள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல் வேடம் தெரியாமல் கடவுளின் நன்மையும் முழுமையுமான திருவுளம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது தூயவர்கள் அனைவரோடும் உமது நிலை வாழ்வில் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் செய்யும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாய் எக்காலமும் வாழ்ந்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். எங்களுக்கு கடவுளுக்கு துதியும் மகிமையும். எல்லா புத்திக்கு மேலான இறையமதி உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய மகன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. தந்தை, மைந்தர், தூய ஆவியராக அனைத்து ஆற்றல் நிறைந்த இறைவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம்.